தை வெள்ளி ஒரு சிறப்பு, மாட்டுப் பொங்கல் 2வது சிறப்பு, இன்னொரு 3வது சிறப்பு அன்றைக்கு என்னன்னா பிரதோஷம். பிரதோஷமா அன்னைக்கு தான் பிரதோஷமும் வருது வெள்ளிக்கிழமை. அப்போ மூன்றும் சேர்ந்து இவ்வளோ சூப்பரான நாள் இல்ல. இந்த மாதிரி நம்ம பூஜை ஒவ்வொன்றா நம்ம வந்து அபிஷேகம் செய்து அந்த சிலைக்கு செய்து பொட்டு வச்சு நம்ம வழிபடலாம். இல்லை நம்ம வந்து படமா இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா தொடச்சிட்டு நம்ம பொட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து நல்ல ஒரு வழிபாடு செய்யலாம். வழிபாடு செஞ்சுட்டு நம்மளே வந்து பொட்டு எல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நமக்கு என்ன வேணுமோ, இந்த நாளா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாமே மனதுல நினைத்து எனக்கு வந்து இதை செய்து கொடுங்க அப்படின்னு நம்ம வேண்டுறது. அதே மாதிரி உழவர் திருநாள் அன்னையோட சேர்ந்து வந்துருது, பிரதோஷம் வந்துருது. நந்தி பகவானுக்கு உகந்தது. அந்த நாளை நம்ம தவற விடாம காலையிலோ இல்லை மாலையிலோ நம்ம பூஜை செய்து ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. வேற எங்க சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் நித்யா மேம் கிட்டேருந்து வந்து நிறைய விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், நிறைய விஷயத்த பேசிகிட்ருக்கோம். நானே வந்து நிறைய விஷயம் எதாவது டவுட்டுனாலும் நான் எங்கள் மேம்கிட்ட கேட்டுக்கிறது. எனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்க மேம் ஃபோன் நம்பரை கொடுத்துட்றது. என்ன ப்ராப்ளம்னாலும் அவங்க சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மேம் நம்பரை நான் கொடுத்துட்றது. நிறைய பேர் குணமாயிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு மெடிசன் போகுது. அதை விட எங்கள் மேமோட ஒரு சிறப்பு ஒன்றே ஒன்று என்னென்னா, எங்கேயுமே இல்லாத ஒரே ஒரு சிறப்பு என்னென்னா, எங்கள் நித்யா மேம் வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே ₹1 காயின்னு உங்கள் பேர் சொல்லி சாமிக்கிட்ட வச்சு உங்களுக்கு சரியானவுன்னு அதை கொண்டு போய் கோவிலில் போடுறாங்க. அது எங்கேயுமே கிடையாது, எங்கள் நித்யா மேம்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்படி இங்கே வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ₹1 காயின் யார் முடிஞ்சு வைப்பாங்க? அம்மா அப்பா இல்லைன்னா ஒய்ஃப், அவங்க தாங்க முடிஞ்சு வைக்க முடியும். பட் எங்கள் மேம் எப்படின்னா, வர்றவங்கெல்லாம் குணமாகணும், பூரணமாக குணமாகணும், அதுதான் அவங்களோட கொள்கை. இங்கே வரவங்க எல்லாம் பூரணமாக குணமாகி சந்தோஷமாக சிரிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இங்கே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோடு குணமாகி வெளியில் போகும்போது எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ இந்த தை மாதம் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். பொங்கல் வந்துடுச்சு. தை வெள்ளி, அந்த தை வெள்ளி என்ன சிறப்பு, அன்னைக்கு என்னென்ன சிறப்புகள், என்னென்ன வழிபாடுகள், எப்படி கும்பிடலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா தை பிறந்தாலே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம்தான். அந்த தை வெள்ளி பிறக்கும் போது அது எப்படி இருக்கும், மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். அதான் எனக்கு வெயிட் பண்ணுறேன், நீ கேட்டீங்கன்னு. நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். மேம் இப்போது தை பிறந்துடுச்சு, பொங்கல் சொல்லிட்டீங்க, பொங்கல் எப்படி வைக்கணும் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. தை வெள்ளி வருது. அந்த தை வெள்ளி அன்னைக்கு என்னென்ன சிறப்பு நீங்கள் சொன்னதான் அவங்களுக்கும் கிளியராக இருக்கும். பொதுவாகவே மேம் வெள்ளிக்கிழமைனாவே சிறப்பு. ஆமாம், ஒவ்வொரு வெள்ளியும் நம்ம எல்லாருக்குமே சிறப்பானது இல்லைங்களா? மங்களகரமான நாள். பொதுவாக இந்த வெள்ளி அப்படின்னாலே ரொம்ப சிறப்பானது. அந்த அதுலேயும் இப்போ வரக்கூடிய தை வெள்ளி, தை முதல் வெள்ளி ரொம்ப சிறப்பானது. ஸோ யாரும் இதை தவற விடக்கூடாது அப்படின்றது என்னோட பெரிய ஒரு ஆசை. அதாவது தை வெள்ளி ஜனவரி 16ஆம் தேதி வருது. அது மாட்டு பொங்கல் அன்று. ஸோ அப்போ முதல் தை மாதம் பிறந்து முதல் வெள்ளி, அது எல்லாருமே லீவில் தானே வீட்டில் இருப்போம். அப்போது எல்லாருமே ஸ்பெஷலாக இந்த தை வெள்ளியை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் மாட்டு பொங்கலோட சேர்த்து. இப்போ தை வெள்ளி ஒரு சிறப்பு, மாட்டு பொங்கல் 2வது சிறப்பு, இன்னொரு 3வது சிறப்பு அன்றைக்கு என்னன்னா பிரதோஷம். பிரதோஷமா அன்னைக்கு தான் பிரதோஷமும் வருது வெள்ளிக்கிழமை. அப்போ மூன்றும் சேர்ந்து இவ்வளோ சூப்பரான நாள் இல்லை இன்னைக்கு. மூணு விசேஷமும் ஒரே நாளில், 3 விசேஷமும் ஒரே நாளில் வருது. அது யாரும் தவற விடாம என்ன பண்ண போறோம் அப்படின்றத வீட்டில் எல்லாருமே இருப்போம், எல்லாருமே சேர்ந்தே வந்து இந்த தை முதல் வெள்ளியை நம்ம வந்து கொண்டாடலாம். இதுல முக்கியமாக தை வெள்ளி அன்று நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, கோபூஜை சிறந்தது. அப்போ வீட்டுல வந்து எல்லாருமே நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த கோமாதா அப்படின்றது ரொம்ப சிறப்பானது இல்லையா? ஸோ இப்போ உழவர் திருநாள் அன்னைக்கும் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கும் நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கோபூஜை எல்லாரும் செய்வாங்க, ஸ்பெஷலாக வந்து செய்வாங்க.
ஸோ உழவர்களுக்கு பண்ணுவாங்க மேடம். ம், மாடே இல்ல. ம், அவங்களுக்கு என்ன ஒரு வழி சொல்லுங்க? அதுவும் இருக்கு. ம். ஸோ அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ. வீட்ல நம்ம வந்து ம். கோமாதா படம் வாங்கி வச்சு நம்ம பூஜை செய்யலாம். வெரி குட். இல்ல இப்ப அது வந்து நமக்கு கிடைக்குது, சிலையாகவே கிடைக்குது ம், இல்லைங்களா? ம், அத வாங்கி நம்ம பூஜை செய்யலாம். ம், பூஜை செய்ய வேண்டிய நேரம் ம், அப்படின்னு பார்த்தோம்னா, ம், காலையில ஸோ 5:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள ம், காலையில எந்திரிச்சு நம்ம வந்து பூஜை செய்யறது அவ்வளவு சிறப்பு. ஸோ ம், நம்ம வந்து அந்த கோமாதா சிலையாக இருக்கு ம், அப்படின்னு சொல்லும்போது அபிஷேகம் செய்யலாம். ம், ஸோ நீர் விட்டு பன்னீர், மஞ்சள் கலந்த நீர், சந்தனம், ஸோ ம், இது எல்லாமே சேர்ந்து பால், தயிர், ஸோ இந்த மாதிரி நம்ம பூஜை ஒவ்வொன்றா நம்ம வந்து அபிஷேகம் செய்து அந்த சிலைக்கு செய்து பொட்டு வச்சு நம்ம வழிபடலாம். ம், இல்ல நம்ம வந்து படமா இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா ம், தொடச்சிட்டு நம்ம ம், பொட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து நமக்கு ம், பிடிச்ச மாதிரி நம்ம ம், பூஜை செய்யலாம் காலையில. இல்லைங்க காலையில இல்ல ஈவினிங் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ம், 6 மணிலேருந்து 7:30 மணிக்கு ம், ஈவினிங் வெள்ளிக்கிழமை காலையில இந்த நேரம், ம், மாலையில வந்து 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள ம், இந்த பூஜை செய்யறது சிறப்பு. ம், அப்போ வீட்ல நம்ம வந்து இந்த இந்த பூஜை விளக்கு ஏற்றி ஸோ நம்மளால முடிஞ்ச நெய்வேத்தியம் என்ன வைக்கலாமோ வைக்கலாம். ம், ஸோ ம், நம்ம வந்து பொங்கல் செய்து வைக்கலாம். ஸோ ம், பால், தயிர், வெண்ணெய், பழங்கள் இது ம், எல்லாமே வைத்து நம்ம பூஜை செய்யலாம். வேண்டியது நமக்கு கிடைக்கும் ம், அப்படின்றது ஐதீகம். ம், இதுல முக்கியமாக நம்ம கோசாலைக்கு போகலாம். ம், ம், கோயில்கள்ல இருக்கக்கூடிய கோசாலைக்கு போயிட்டு ஸோ ம், நல்ல ஒரு வழிபாடு செய்யலாம். ம், வழிபாடு செஞ்சுட்டு நம்மளே வந்து பொட்டு எல்லாம் வச்சு ம், வழிபாடு செஞ்சுட்டு நமக்கு என்ன வேணுமோ நீண்ட நாளா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஆமா. ஸோ அது எல்லாமே மனதுல நினைத்து எனக்கு வந்து இதை செய்து கொடுங்க அப்படின்னு நம்ம வேண்டுறது. ம், இதுல வந்து பசுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது அகத்தி கீரை கொடுக்கலாம், ம், பச்சரிசி, வெல்லம், ம், வாழைப்பழம். ம், ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது ம். நம்மளுடைய கஷ்டங்கள், ரோகங்கள், நோய்கள் ஓ! தீரும். ஸோ கோமாதாவோட ஆசீர்வாதம் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அனைத்து ம், தேவர்களும், மும்மூர்த்திகளும் ம், கோமாதாவோட உடம்புல இருக்காங்க இல்லையா? ஐதீகம் ம், நமக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம அத ஐதீகமாக அத நம்ம தெய்வீகமா அத நம்ம பூஜை செய்யணும். ஸோ அப்போ ம், இந்த தை, வெள்ளி அன்னைக்கு இந்த பூஜை தான் சிறந்தது. அதே மாதிரி உழவர் திருநாளும் அன்னையோட சேர்ந்து வந்துருது. பிரதோஷம் வந்துருது. ஸோ ம், நந்தி பகவானுக்கு உகந்தது. ஸோ அப்ப அந்த நாள நம்ம தவற விடாம காலையிலயோ, இல்ல மாலையிலயோ நம்ம பூஜை செய்து, ஸோ கோசாலைக்கு சென்று நேரடியாகவே நம்ம வந்து இதெல்லாம் பசுக்கு குடுத்து நம்ம கையால குடுக்கும் பொழுது, அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது யாருமே தவற விடாமல் இந்த நாள நம்ம வந்து பயன்படுத்திட்டு அந்த பூஜையை நம்ம செய்யணும். இதுல முக்கியமாக நீண்ட நாளா நெறைய பேருக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும். உடல் ம், சார்ந்த பிரச்சனையும் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்ட்ராங்கா ஒரு வேண்டுதல் எனக்கு வந்து மனசுல நினைச்சிட்டு, ஸோ ம், அடுத்த வருடம் இந்த ம், தை, வெள்ளி, பூஜைக்குள்ள எனக்கு இத நிறைவேத்தி கொடுங்க அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு வேண்டுதல வச்சிடணும். ஒரு ம், சிலர் என்ன வேண்டுவாங்கன்னா, கோதானம் செய்றேன்னு வேண்டுவாங்க. கோசாலைகளுக்கு, கோயில்ல இருக்கக்கூடிய கோசாலைகளுக்கு கோதானம் நான் செய்றேன். எனக்கு இத நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு வேண்டுவாங்க. ஸோ அப்ப அந்த மாரி நெறைய பேரு தானம் செஞ்சவங்க இருக்காங்க. ஓ! கோதானம் செய்றது அவ்வளவு புண்ணியம் நமக்கு. ஸோ அந்த ம், மாரி வேண்டுதல் வைக்கக்கூடிய நாளும் இதுதான். அப்போ இந்த தை முதல் வெள்ளியை நம்ம வந்து மிஸ் பண்ணாம நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நாள். ஏன் சொல்றேன்னா, நெறைய பேர் ரொம்ப நாளா சில கண்டிஷன்ல இருப்பாங்க. நெறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் மேம். இத்தன வருஷமா இந்த அதுவும் முக்கியமா இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்லலாம் பார்த்தோம்னா, ரொம்ப நாளா க்ரானிக்கா அந்த டிசீஸ் இருக்கும். ஸோ அத நம்ம க்யூர் பண்ணணும் அப்டின்னா, மெடிசின்ஸ் நம்ம குடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி நம்மளுடைய இறை வழிபாடும் சேர்ந்து மருந்துகள் எடுக்கும்போது, பூரணமான ஒரு குணம் கிடைக்கும். அதனால இத தவறாமல் பூஜை எல்லாரும் செய்யணுன்றது என்னோட ஒரு கோரிக்கையாக இருக்கு. உங்களோட கோரிக்கை இல்ல, எல்லாரோட கோரிக்கை. நீங்க சித்தர் கூடவே இருந்து சித்தர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன நிச்சயம். தெரியும்? நெறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். நெறைய பேர் வந்து மாட்டு பொங்கல் கும்பிடுறதே கிடையாது. ஏன்னா மாடு இல்ல, அதனால என்னத்துக்கு கும்பிடணும்னு நெனைப்பாங்க. பட் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, சில நோய் நோய் இருக்கிறவங்க, கஷ்டம் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து பூஜை பண்ணா நல்லது. அவ்ளோ நல்லதுன்ட்டு. அதுலயும் இந்த வாட்டி 3மே ஒரே நாள்ல வருது வருது. பாருங்க. பிரதோஷம், மாட்டுப்பொங்கல், தைவெள்ளி, தைவேலி. முதல் தைவெள்ளி. ஆ. இது எல்லாமே ஒண்ணா வர்றதுன்றது ஒரு பெரிய அனுக்கிரகம். அன்னைக்கு எவ்ளோ அழகா சிறப்பா சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ மேம். நன்றி. வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நாமளும் கிராமத்துல மட்டும் இல்லைங்க, நாமளும் மாட்டுப் பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்றத எங்க நித்யா மேம் சொல்லியிருக்காங்க. மாடே இல்ல. ஒரு சின்ன அதாவது கோமாதா ஃபோட்டோ இருக்கு.
கோமாதா சின்ன சிலைகள் குட்டியூண்டு இருக்குது, பெரிய சிலைகள் இருக்குது, அழகாக அதை வாங்கிக்கோங்க. அன்றைக்கி ஒரு நாள் அபிஷேகம் பண்ணலாமே, என்ன பண்ணால் நல்லது தானே அவங்க சொல்கிறது. நோய் நம்மளை விட்டு போகுமா, நம்மளை விட்ட கஷ்டங்கள் போகுமா. நிறைய பேர் வந்து நல்லாயிட்டாங்கன்னா கோமாதா வாங்கி அதாவது மாடு வாங்கி வாங்கி அது தானமாலாம் கொடுக்குறாங்களாம். பட் நம்ம அதெல்லாம் இல்லைங்க, நம்ம சின்னதாக ஒரு கோமாதா பூஜை ஃபோட்டோஸ் சிலையெல்லாம் வாங்கி ஒரு அபிஷேகத்தை பண்ணி நாம் நல்லா இருப்போம், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நிறைய பேர் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறதில்ல, பட் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு மாட்டுப் பொங்கலை இந்த வருஷம் கொண்டாடுறீங்க. ஓகேவா? ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.